ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். பிப்ரவரி 13ஆம் தேதியாக நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிற பற்றி பார்த்துடலாங்க. நம்ம தற்பொழுது ஒரு 9 மணிக்கு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா நாளைக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் தற்பொழுது பார்த்திங்கன்னா இப்போ இரவு 10 மணி நிலவரத்தில் திடீர்னு வந்துட்டு ஒரு விலை சரிவு ஏற்பட்டு இருக்குங்க. தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுலையுமே பார்த்திங்கன்னா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நாளைக்கு தங்கத்தோட விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குங்க. ஸோ அதனால தான் மீண்டும் இப்போ இரண்டாவது முறையாக இரவு 10 மணி நிலவரத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோவை மூலமாக தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தற்பொழுது 22 கேரட் 1 கிராம் 14,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா. இப்படிப்பட்ட சூழ்நிலை தற்பொழுது இரவு 10 மணி நிலவரப்படி பார்க்கும்பொழுது சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை நல்லாவே ஒரு இறக்கம் போயிட்டு இருக்குங்க. ஸோ இதே ஸ்டேட்டஸ் கன்டினியூ ஆகிட்டே இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்தியே குறைவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய ரூபாயின் மதிப்பு ஒரு 8 பைசா கிட்ட நம்மளுக்கு வீக்காக தான் இருக்குது. இருந்தாலுமே சர்வதேச லெவலில் நல்லாவே ஒரு டிக்ரீஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இதே ஸ்டேட்டஸ் கன்டினியூ ஆச்சுன்னா எவ்வளோ வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தற்பொழுது 14,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா. இந்த விலையிலிருந்து கிராமிற்கு ஒரு 150லிருந்து ஒரு 300, 350 வரைக்குமே விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. தற்பொழுது நல்லாவே ஒரு ஃபாஸ்ட்டாகவே ஒரு இறக்கம் போயிட்டு இருக்குங்க. பார்க்கலாங்க. இன்னும் இரவு நிறைய டைம் இருக்குது. இந்த டைமில் ஏதாவது இன்னும் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டாலும் ஏற்படலாம். நாளை காலையில் 8 மணிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்க்கும்பொழுது 14,600 ரூபாயிலிருந்து கிராமிற்கு 150 ரூபாயிலிருந்து ஒரு 350 ரூபாய் வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையும் சர்வதேச லெவலில் நல்லாவே ஒரு இறக்கம் போயிருக்குங்க. தற்பொழுது ஒரு கிராம் வெள்ளி 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா. தற்பொழுது இரவு 10 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது வெள்ளியோட விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. எவ்வளோ வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராமிற்கு ஒரு 10 ரூபாயிலிருந்து ஒரு 25 ரூபாய் வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குங்க. சர்வதேச லெவலில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே இரவு 10 மணி நிலவரத்தில் நல்லாவே ஒரு இறக்கம் போயிட்டு இருக்குங்க. ஸோ இதுதாங்க நம்மளுக்கு மார்க்கெட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி போயிட்டு இருக்கும். திடீர்னு சடனாக ஒரு இன்க்ரீஸ் வரும், டிக்ரீஸ் வரும். அதுபோல தான் பார்த்தீங்கன்னா 9 மணி 9:30 மணி வரைக்குமே பெரிய அளவுக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் தான் இருந்தது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா சடனாக குறைய தொடங்கியிருக்கு. இதே ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு கன்டினியூ ஆச்சுன்னா நாளைக்கு தங்கத்தோட விலை ஒரு 150 ரூபாயிலிருந்து 350 ரூபாய் வரைக்குமே குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த வெள்ளியோட விலையுமே ஒரு 15 ரூபாயிலிருந்து 25 ரூபாய் வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. வெள்ளி ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு நல்லாவே ஒரு கேப் இருந்துட்டு இருக்கு. அது குறைக்காம தான் வச்சுருந்தாங்க. ஸோ நாளைக்கு எப்படி வெள்ளியோட விலை நிர்ணயிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாங்க. கடந்த 3 நாட்களாகவே வெள்ளியோட விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ஏற்றம் இருந்தாலுமே அதிகரிக்காமல் அதே 300 ரூபாயில தான் விலை நீடிச்சுதுங்க. நாளைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெள்ளியை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே நல்லாவே ஒரு இறக்கம் போயிட்டுருக்கு. இதே ஸ்டேட்டஸ் கன்டினியூ ஆகி இன்னும் கொஞ்சம் விலை குறையுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நாளை காலையில் 8 மணி வீடியோவில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. தற்பொழுது பார்த்தீங்கன்னா 5000 அவுன்ஸை கிராஸ் ஆகி கீழே உடஞ்சி நம்மளுக்கு 4910 அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்குங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் விலை இறக்கம் போகுதா இல்லை மீண்டும் அதிகரிக்க தொடங்குமா, நாளை காலையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தெரியப்படுத்துகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.